अस्मद्गुरु परमगुरु नियतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथशरचिच्छयने रमापतिं वन्दे वन्दे बृन्दावनगरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं तन्मन्त्रवितीक्षिपति संयमिनां नरेन्द्रः संसारजिह्मकमुखैः समुपस्थितं नः विश्वक्ततं विषयलोभविषन्निजाभिः गाढानुभावगरुडध्वजभावनाभिः तन्मन्त्रवितीक्षिपति संयमिनां नरेन्द्रः संसारजिह्मकमुखैः समुपस्थितं नः विश्वक्तं विषयलोभ विषं निजाभिः गाढानुभावगरुडध्वजभावनाभिः पूर्व श्लोकத்துல மூலே நிவிஷ்ய மகதாம் நிகமத்ருமானாம் அப்படின்னு சொன்னதுனால நிகமத்ருமம் வேத சாட்சிகள் பெரிய வேத சாட்சிகள் பிரகதாரண்யகம் போன்றது இல்லை மொத்தத்துல வேத சாட்சிகள் அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் பகவன் மந்திரம் தான் அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய மந்திரம் மூல மந்திரம் அந்த மூல மந்திரத்தை நன்னா அறிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டது. அந்த நன்னா அதை அறிஞ்சதுனால ரங்கேச பக்தஜன மாசத்துல ஒரே கூடியவரா இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்முடைய வஞ்சகர்கள் இடத்திலேருந்து மீட்கக்கூடிய பயத்தை போக்கடிக்கிறவர் அப்படின்னு அங்க சொன்னார். மூல மந்திரத்தை கொண்டு பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்தங்களை 3 பதங்கள்னால பிரணவத்தினால பரதத்துவம் தெரியுது. எம்பெருமான் சேஷி நாமெல்லாம் சேஷபூதன்னு நம சப்தத்தினால 2வது பதத்தினால நாமும் அவனுக்கு அடியவன் ந மமா ந மகா நமமா எனக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு சுவாதந்திரியம் இல்லை அப்படின்றதெல்லாம் காண்பிச்சு நமஹா அவனை நமஸ்கரிக்கிறேன் அதாவது சரணமாகிறேன் அப்படின்னு பரமஹிதத்தை சொல்லி பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய அவருடைய கைங்கரியத்தை நாராயணாயா நாராயணன் பொருட்டு நாராயணன்றவன் யாரு? நாரங்களுக்கு இருப்பிடம் நாராயணன், நாரங்கள்ல உள்ள உறைபவர் நாராயணன் அப்படின்றதுனால அவன் நமக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கான். அவன் நம்ம உள்ள உறைந்து நம்மெல்லாம் நியமிக்கிறான் அப்படின்ற அர்த்தத்தை சொல்லி அவன் பொருட்டு அப்படின்னு ஆயா அப்படின்றதுனால சொல்றதுனால இப்படி நாம அவனிடத்துல நம்ம தாங்கறானே நம்ம தாங்குபவனையும் நம்ம இடத்துல உறைந்து உள்ளுறைந்து நியமிக்கிறானே அதனால அவனுக்கு தான் நாம கைங்கரியம் பண்ணணும். மனம் மெய் மொழி எல்லாத்தையும் கொண்டு அதான் மனம் மொழி மெய் அதாவது மனசாலையும் வாக்காலையும் காயத்தினாலையும் அவனுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு காண்பிக்கக்கூடிய மூல மந்திரத்தை நன்னா இது பண்ணி நம்முடைய பிரசாரக பயம் வஞ்சனைகள்லாம் பண்ணக்கூடியவாழ்ந்து நம்முடைய பயத்தை நீக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்படிப்பட்ட ராமானு தானே நமக்கு சரணமாகணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். இப்ப இந்த ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட ராமானுஜர்
வஞ்சிப்போர்கள் இடத்துலேருந்து நம்முடைய பயத்தை மாத்திரம் போக்கல, அவரே சரணமாகணும்னு வேற சொன்னாரல்ல. அதனால அவரே நமக்கு சரணமாகி இதுல என்ன பண்ற அப்படின்னு சொன்ன, நமக்கு வஞ்சிப்பவர்கள் வெளியில இருக்கிறது இருக்கட்டும், நாம ஆசா பாசங்களை உடையவர்களா அதில் அவதிப்பட்டு இருக்குமே, அந்த அவதியெல்லாம் போக்கடிக்கிறார். போக்கடிச்சு அந்த பெருமாளுடைய கைங்கரியத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. அந்த இடத்துல திரிதண்டகா நைக்கதண்டகா திருத நைக்கதண்டகா அப்படின்னு அவருக்கு விசேஷணத்தை போட்டார். அதாவது திரிதண்டத்தை கையிலேந்தியவர், திரிதண்டம் உபதண்டம் எல்லாத்தையும் கையிலேந்தினவர் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய பெருமாள். இந்த இடத்துல சம்யமினாம் நரேந்திரஹா அப்படின்னு சொல்ற. யமிகள் இருக்காளே சன்னியாசிகள், யமினாம் நரேந்திரஹான்னு சொல்லலை. நரேந்திரன்னா ராஜான்னு அர்த்தம், யதிராஜர் அப்படின்னு. ஆனா சம்யமினாம் நரேந்திரஹா அப்படின்னு சொல்ற. சம்யமினாம் நரேந்திரஹா அப்படின்னு சொல்றதுனால ஏதோ ஏகதண்டிகள், தண்டமே இல்லாத சில சன்னியாசிகள் இப்படிலாம் இருக்காளே, அவளெல்லாம் சொல்லல. சமயக்கு நன்னா இருக்கக்கூடிய எதிகளை சொல்ற. அதாவது சுதண்டிகளா இருக்கக்கூடிய வைஷ்ணவ சன்னியாசிகளா இருக்காளே. வைஷ்ணவ சன்னியாசின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு சம்பந்தியான சன்னியாசி. விஷ்ணு வியாப்தம்னு எல்லா இடத்துலையும் என் பெருமான் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய சன்னியாசிகள்னு அர்த்தம். அந்த சன்னியாசிகள்லாம் தங்களுக்கு மாத்திரம் மோட்சம் வரக்கூடிய மார்க்கத்தை அவ தேடிக்கிறதா சொல்றா. அந்த மாதிரி மோக்ஷாசிரமி அப்படின்னு சொல்லிட்டு அவ மோட்சத்துக்கு உண்டான வழியை பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது அந்த அந்த வழியில மோட்சம் வருமா வராதா இப்போ அதை பத்தி பார்க்க வேண்டாம். அவளுடைய என்ன பிரபன்னாத் அந்நேஷான் நதிசதி முகுந்தோ நிஜபதம்னு முன்னையே சொல்லியிருக்கோம். அதனால இப்ப அதை பத்தி எல்லாம் இப்ப வேண்டாம். ஆனா அந்த ஆசிரமம் மோக்ஷாசிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆசிரமத்துல இருக்கவா மோட்சத்துக்கு உண்டான காரியத்துல பிரவர்த்திப்பான்னு அர்த்தம். கிரகஸ்தனா இருக்க கிரகஸ்த தர்மத்தை பண்ணக்கூடியவன் அர்த்தம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தர்மத்தை பண்ணக்கூடியவன் அர்த்தம். அதனால அது அவர்களுக்கு மாத்திரம்தான் அது. அதனால சம்யமினா நரேந்திரஹா அங்க திருத நைக்கதண்டகான்னு சொன்னதே பாஷ்யக்காரருக்கு விசேஷனமிட்டாரு. அதை இந்த இடத்துல சம்யமினாம் நரேந்திரஹா அப்படின்னு சொல்லி மூலே நிவிஷ்யா அப்படின்னு மூலமாகிற மூலமந்திரமாகிற அதுல மனசை செலுத்தி அமர்ந்துன்னா என்ன அர்த்தம்? அது விஷயமாக அப்படியே சிந்தனைகள் கொண்டு அப்படின்னு அர்த்தம். மூலே நிவிஷ அப்படின்றத இந்த இடத்துல சன்மந்திரவித்து அப்படின்னு சொன்ன. சன்மந்திரவித்து அப்படின்னா சன்மந்திரம் அதை அறிந்தவர் வித்து சன்மந்திரவித்து அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மந்திரம் மந்திரத்தை அறிந்தவர் வித்து மந்திரவித்து. அந்த மந்திரத்தை அறிந்தவர்னா கூட மேலோடு அறியாம சமயக்கு நன்றாக அறிந்தவர் சன்மந்திர வித்துன்னு சொல்லலாம். அதாவது மந்திர வித்துன்னு சொல்லி அதுக்கு அந்த சம் இருக்குதே, அந்த உபசர்க்கத்துக்கு சமயக்கு அப்படின்னு சொன்னா இந்த மந்திரவித்தா இருக்காரு ஏதோ மேலோட்டமா அவர் ஒரு மந்திரவித்து அப்படின்னு இல்லை. சம் மந்திரவித் சமயக் மந்திரவித் நன்றாக மந்திரத்தை அறிந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா
அது வித்துன்னு சொல்லக்கூடிய அந்த வித்வானுக்கு விசேஷணமா இருந்ததுன்னா, அந்த ஞானத்தை உடையவருக்கு விசேஷணமா இருந்ததுன்னா சமயக்கு மந்திர வித்துன்னு சொல்லலாம். அப்படி இல்லாம எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, அதுல சத்தான மந்திரம் அதை அறிந்தவர் அப்படின்னு சொல்லலாம். சச்சாசு மந்திரச்சா அப்படின்னு சொல்லலாம். தன்மந்திர வித்துன்றது சச்ச அசௌ மந்திரச்சா, அது சன்மந்திரா. அதாவது இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் சன்மந்திரம் அதை அறிந்தவர் அப்படின்னு சொல்றது. அதான் சத்தா இருக்கிற மந்திரம். அங்க மூலே நிவிஷேன்னு சொல்லிட்டாரு. திருவஷ்டாட்சரம் சர்வம் அஷ்டாட்சரார்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உயர்ந்ததான மந்திரமாச்சே. அந்த அஷ்டாட்சரத்துக்கு மேல எதுவுமே உயர்ந்த மந்திரம் கிடையாது. மூல மந்திரம்னு பேரு, அதுதான் எல்லாத்துக்கும் மூலமாகவும் இருக்குதுன்னு பேராச்சு. அப்படி இருந்துச்சு இது சத்தான மந்திரம் என்ன அது அப்படின்னா, அப்ப அதாவது முன்னையே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? பிரணவத்தினாலேயே, பிரணவமும் வேதத்துக்கு மூலம். மூலே நிவிஷன்னா அந்த பிரணவத்தினுடைய அப்படின்னு சொல்லலாம். ஆனா மூல மந்திரத்தையும் சொல்லணும். ஏன்னா மூலமாகிற பிரணவத்தை காட்டிலும் விசதமாகவும் ஒரு மந்திரமாகவும் இருக்குது. அதனால அந்த நாராயண மந்திரத்தை அங்க சொன்னோம் மூல மந்திரம். அதை காட்டிலும் சத்தான மந்திரம் என்னது அப்படின்னா, பொதுவுல வேதமே சொல்லியிருக்கு, பல தடவை சொல்லியிருக்கோம். அதாவது நம்முடைய ஆத்மாவை பிரணவத்தை கொண்டு சமர்ப்பிக்கணும். பிரணவ மந்திரத்தை கொண்டு ஆத்மாவை சமர்ப்பிக்கணும். பிரணவமாகிற தனுஷை கொண்டு ஆத்மாவாகிற சரத்தை, சரம்னா அம்பு, அத பிரம்மத்தை குறிச்சு எய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதேதான் திருவஷ்டாட்சரத்தை கொண்டும் அப்படியே பண்ணலாம். ஆனாலும் கூட இதெல்லாம் யாருக்கு முடியும் அப்படின்னு சொன்னா, உபாசன அதிகாரிகள் இருக்காளே, பக்தி நிஷ்டாள், அத போல இருக்கிறவாளுக்கு, அந்த மாதிரி ஞானம் உள்ளவாளுக்கு தான் அதெல்லாம் பண்ண முடியும். நம் போல்வாரா சர்வதா அகிஞ்சன அசக்தாதிகாரிகளா இருக்குமே, அஜ்ஞான அசக்தி, அப்புறம் சாஸ்திரத்தினால பரிதாசம், சாஸ்திரத்தினால நம்மலாம் எடுக்காத நம்ம வெளியில தள்ளப்பட்டவரா இருக்கு. அதாவது கர்ம பிரச்சனை இருக்கும். பிராமணனா பிறந்தாலும் பிராமண கர்மாவை பண்ணல, தேசவாசம் சரியில்லை, அது இது எத்தனையோ இருக்குது. அதனால இப்படிப்பட்ட அபலைகளா நிக்கிறமே, இவாளுக்கும் கூட சத்துன்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஆத்மா இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கணும். அப்போ நம்மாலெல்லாம் ஆத்மாவை இருக்கும்படி பண்ண முடியுமா? இத்தனை நாளா நாம ஆத்மாவை இருக்கும்படி நாம பண்ணிருக்கோமா? இல்லை. ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிச்சே, பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சங்கீ. அந்த பாராசரால எடுக்கப்பட்டது இருக்குதே, வியாசரால உபநிஷத்துல இருந்து எடுக்கப்பட்ட இந்த சூத்திரங்கள் இருக்குது, பிரம்மசூத்திரம், இது சம்சார அக்னியினால கொளுத்தப்பட்டவா. சம்சாராக்னி விதீபன, தீபனம் இல்லை, ரொம்ப விசேஷமான, ரொம்ப கொளுத்தப்பட்டிருக்க. அப்படிப்பட்ட பிராணனுக்கு ஆத்ம சஞ்சீவினி, அதை உயிர்ப்பிக்கக்கூடிய மருந்தா அது அமையுது அப்படின்னு சொன்னார். அத போல சன்மந்திரம் அப்படி, அது மந்திரம்னா சின்னதா இருக்கணும். சூத்திரம் 545 இருக்குது, புரியல?
சூத்திரம் 545 சூத்திரம் இருக்கு. அதனால சன் மந்திரம்னா நம்ம சத்தாக்கக்கூடிய மந்திரம். அதுவும் சத்து சச்சாசும் மந்திரஷா அப்படி மந்திரமாவும் இருக்கணும். அதே சமயத்துல அது சத்தாவும் இருக்கணும், மந்திரமாவும் இருக்கணும். சத்தா இருக்கிறவா என்ன பண்ணுவா, மற்றவாளையும் சத்தாக்குவா. பணக்காரன் என்ன பண்ணுவான், மற்றவாளையும் உபகரிச்சு பணக்காரனா இருக்குவான். வைத்தியம் என்ன பண்ணுவான், மற்றவாளையும் வைத்தியம் பண்ணி நல்ல ஆரோக்கிய சரீரம் இருக்க மாதிரி பண்ணும். அந்த மாதிரி சன்மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மையும் சத்தாக்கும். அங்க எப்படி பிராணாத்ம சஞ்சீவினி அப்படின்னு சொன்னாரோ அது போல அபலைகளா இருக்கக்கூடிய அந்த சூத்திரத்தின் பக்கமே போக முடியாதவெல்லாம் இருக்குமே, அப்படிப்பட்ட அஜ்ஞான அசக்தி அதுக்கு உண்டான இது எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய அப்படி அத்தியந்த அகிஞ்சனாதிகாரிகளையும் அப்படியே உத்தரிப்பிக்க வல்லது. எப்படி அப்படின்னா அந்த ஸ்ரீபாஷ்யத்துல சொன்ன வித்தைகள்லாம் எப்படி ஆப்பிரயாணம் தொடர்ந்து ஆகார அனுஷ்டீயமா இருக்கணும், நாள்தோறும் அனுஷ்டிச்சுட்டே வரணும், மரண பர்யந்தம் அனுஷ்டிக்கணும். அப்படிலாம் இந்த மந்திரம் எப்படி சன் மந்திரம் நம்மலாம் கரையேற்றுறது அப்படின்னா அந்த சன்மந்திரம்ன்றது இந்த ரகசியத்திரயத்துல ரெண்டாவதா படிக்கப்பட்ட திருவஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம்னு 3 ரகசியத்திரயத்துல ரெண்டாவதா படிக்கப்பட்ட துவயம். தத்வயம் சகுதுச்சாரா சம்சார தாரகோ பவதி அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு தடவை உச்சாரணம் பண்ணாலே நம்மலாம் இந்த சம்சாரத்திலேருந்து உத்தார் மேல. அதனால்தான் அங்க சொல்ற தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசயிதி வக்தாரம் மாம் தாரையா அப்படின்னு அந்த எம்பெருமானிடத்துல அத்திரத்வயம்னு சொல்றதுக்கு முன்ன சரணாகதோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு அனன்ய சரணா பாதாரவிந்தம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொல்லிட்டு அத்திரத்வயம்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த சரணாகதி எதுக்காக பண்ணிட்டு வரேன்னு அத பெருமாள் இடத்துல விண்ணப்பம் பண்ணுச்சே எல்லாம் சொல்ற. நம்ம பத்தி இந்த நம்ம சம்சாரம் எப்படி நம்ம வாட்டுறது, பகவத் ஸ்வரூப திரோதான கதியும் விபரீத ஜான ஜனனி ஸ்வவிஷயாயாச்ச போக்கிய புத்தேர் ஜனனி அப்படின்னு பகவானுடைய ஞானத்தை மறைக்கிறது, பகவானை பத்தின ஞானத்தை தன்னுடைய விஷயத்திலேயே போக்கியதா புத்தி இருக்கா மாதிரி நம்ம பண்றது அப்படின்லாம் சொல்லி இதுல இருந்து என்ன தாரையா அப்படின்னு சொன்ன. ஆனா மாதிரி இந்த துவயமாகப்பட்டது துவயமந்திரமாகப்பட்டது ஒரு தடவை உச்சாரணம் பண்ணாலே அது நம்ம உத்தாரம் பண்றது. சதுதுச்சாரா சம்சார தாரகோ பவதி அப்படின்னு துவயமந்திரத்துக்கு ஏற்றம். அதனால நம்மலாம் அப்போ என்னாச்சு, சம்சாரத்திலேருந்து உத்தாரம் பண்ணிட்டா அப்போ இந்த ஆத்மாவை அனாதி காலமா பண்ணின புண்ணிய பாப்பங்களினுடைய வழியில திருப்பி திருப்பி சரீரமா வந்து விட்டு போச்சுன்னா இதுல இருந்து உத்தாரம் பண்ணிட்டோம்னா ஆத்மா ஸ்வயரூபத்துக்கு போய் வைகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது. அதனால அது அப்போ ஆத்மா வந்து சத்தாயிடுறது. இத்தனால ஆத்மா இருந்தும் இல்லாத போல இருக்கு, அசத் பிராயமா இருக்கு, அசத் கல்பமா இருக்கு. அதனால இந்த இடத்துல அந்த இடத்துல மூலேனி விஷயம்னு சொன்ன இந்த இடத்துல சன்மந்திரத்து அப்படின்னு இந்த சன்மந்திரத்தை பண்ணார் அப்படின்னு. அந்த இடத்துல கிருத்தனைக தண்டகா அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல சம்யமினாம் நரேந்திரஹா அப்படின்னு சொன்ன. அதாவது நல்ல எதிகளுக்கெல்லாம் ஸ்ரேஷ்டரா ராஜாவா எதிராஜராக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொன்ன. அந்த இடத்துல முதல்ல அதுக்கு இதுக்கும் இது பண்ணும்.
பிரதாரக பயத்தை ஒழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னார். வஞ்சிக்கிறவாளால. வஞ்சிக்கிறதுன்றது என்னது? ஆதி பௌத்திகம், வெளியில் இருக்கவாளிலேருந்து வரக்கூடியதான துக்கம். நமக்கு 3 விதமான துக்கங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு. ஆத்தியாத்மிகம்ன்றது நமக்குள்ளேயே இருக்கக்கூடியது, நமக்குள்ளேயே நம்ம பற்றியே இருக்கக்கூடியதானது. தலைவலி, உடம்பு வலி, வயிற்று வலி, அந்த மாதிரி. அது மாத்திரம் இல்லை. ஆத்தியாத்மிகம்னா நமக்குள்ளேயே நமக்கு ஆத்திரம் வருது, ஒருத்தர் பேர்ல கோபம் வருது, உடனே ரொம்ப உத்வேகமா அவளை அது பண்றோம் இது பண்றோம், உடனே என்ன ஆகுது? நரம்பெல்லாம் புடைச்சு போய் தலைவலி எல்லாம் வருது. அதனால இந்த காம, குரோத, மோக, லோப, மத, மாச்சரியம்லாம் இருக்குதே, இதெல்லாமும் ஆத்தியாத்மிகம்தான். ஆத்தியாத்மிகம்னா நம்ம சரீரத்தை பற்றின தலைவலி, கால்வலி அந்த மாதிரி பொதுவா சொன்னாலும் கூட, நம்முடைய நடவடிக்கையினால, நம்முடைய குணவிசேஷங்கள்னால நமக்குள்ள ஏற்படுற மாறுதல், அதனால துக்கம். அதாவது ஒரு ஆசை, அளவில்லாத ஜாங்கிரியை சாப்பிடுறது, இது சூட்டப் ஆயிடுத்து, என்னது சுகர் சூட்டப் ஆயிடுத்து அப்படின்னு அவஸ்தைப்படுறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ பண்றான், ப்ரெஷர் குறைஞ்சி போச்சு, ஏறி போச்சு, அதே மாதிரிதான் சுகருக்கும். அப்புறம் ஏகமா ஒருத்தரோட சண்டை போட்டான், அது பண்ணா இது பண்ணா, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அப்படின்லாம் சொல்றமே, இது எல்லாம் ஆத்தியாத்மிகம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஆசாபாசங்கள்னு சொல்றமே, என்ன அது? அதாவது காம, குரோத, மோக, லோப, மத, ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷடூர்மிகள் இருக்குதே, இதனால ஏற்படக்கூடியதுதான் எல்லாமே. அதனால இது ஆத்தியாத்மிகம். அந்த இடத்துல பிரதாரக பயம்னா வஞ்சிக்கிறவாள், ஆதி பௌத்திகம், மற்ற பூதங்கள்னால ஏற்படக்கூடியது. ஆத்தியாத்மிகம்னா நம்மளையே ஏற்படக்கூடிய துக்கம். ஆதி பௌதிகம்ன்றது மற்றைய பூதங்கள்னால ஏற்படக்கூடிய இது. அதாவது மாடு முட்டுறது, அப்புறம் திருடன் அடிக்கிறான், அப்படிலாம் இருக்குதே, அதெல்லாம் மற்றவர்களால் ஏற்படக்கூடியது. அதனால அது ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம்ன்றது நமக்கு தேவையில்லை, மற்றவாளும் பண்ணலை. சுனாமி, புயல், அந்த மாதிரி ஏதோ வருதே, அதெல்லாம் ஏற்படக்கூடிய விபத்துலாம் அது தெய்வாதீனமா ஏற்படுறது ஆதி தெய்வீகம் அப்படின்னு 3 விதமான துக்கங்கள் நம்ம இடத்துல வருது. போன ஸ்லோகத்துல ஆதி பௌதிகம், மற்றவர்கள் நம்ம வஞ்சிக்கிறார்கள், அவர் பின்னால ஏமாந்து போய் அவரால் வஞ்சிக்கப்படுறோம். அந்த மாதிரி வஞ்சிக்கப்படாத விஷயத்த நம்ம காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பரதத்துவ, பரமஹித, பரம புருஷார்த்த ஞானத்தை உண்டு பண்ணி, இந்த மாதிரி நமக்கு அவள் இடத்துல இருந்து நாம அவ வஞ்சனை வலையில மாட்டிக்காம நம்ம அங்க பயம் இல்லாதபடி, அவர்களிடத்திலிருந்து பயம் இல்லாதபடி நம்ம காப்பாற்றினார். இந்த இடத்துல சத்தான மந்திரத்தை அறிஞ்சவராய் இருந்து நம்மள சத்தாக்குறார். அதாவது இந்த சம்சாரத்திலிருந்து நம்மள காப்பாத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்சாரத்திலேருந்து விடுபட வைக்கிறார். ஏன்னா ஒரு தடவை அதை உச்சாரணம் பண்ணாலே அவருக்கு முத்தாரம் மாறும் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால அந்த மந்திரத்தினுடைய பிரபாவம் நம்ம சம்சாரத்திலேருந்து விடுபட வைக்கிறாருன்னா, இந்த ஆத்மாவுக்கு அனாதியான இந்த கர்ம சம்பந்தமெல்லாம், சம்சாரத்துக்கு இலத்துபூதமான கர்ம சம்பந்தத்தெல்லாம் ஒழிச்சு அந்த சரணாகதி மந்திரத்தை நமக்காக நம்ம உச்சாரணம் பண்ண சொல்லியோ இல்லை நமக்காக அவரே உச்சாரணம் பண்ணியோ எம்பெருமானிடத்தை பிரார்த்திச்சு நமக்கு இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட வச்சு நம்மையும் சத்தா, இந்த ஆத்மா சத்த பெறுறது எம்பெருமானுக்கு தாசபூத்தனாயிருந்து அங்க ஒழிவில் காலமெல்லாம்
உடனாய் மன்னி வழிவிலா அடிமை அப்படின்னு சொன்னேன். அப்படிப்பட்டதானே சத்தன்மைய ஆத்மாவுக்கு தரார் அப்படின்னு இதுல சொல்ல. ஆனால் அந்த வஞ்சகர்கள் இருக்கிறதுனால வஞ்சக பயத்தை எப்படி நமக்கு போக்குறாருன்னா அந்த ஞானமெல்லாம் ஓணும். அதே மூல மந்திரம், அந்த மந்திரத்தை கொண்டு நமக்கு அதுல அவர் நிபுணராயிருந்து வஞ்சகாயெல்லாம் இப்படி சொல்றது தப்புன்னு நம்ம தழுவிக்கிறார். இந்த இடத்துல அந்த எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார். எம்பெருமானிடத்துல ஒன்னில்லாடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, போலில்லாடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொன்னா அலர்மேல் மங்கை உரைமா அகலக்கில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுவா அப்படின்னு சொல்றதுனால எப்பவும் பிரிவற்ற பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்திருக்கிற அப்படின்னு சன் மந்திரவித்து. சன் மந்திரம் இது திருமந்திரத்தை காட்டிலும் இது உயர்ந்ததா இருக்குது. நம்ம உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போறதுன்றது மாத்திரம் இல்ல, அகிம்சன் எல்லாம் இருக்கவால அந்த அதுக்கு விவரணமா இருக்கு. அங்க கூடமா சொன்ன விஷயங்கள்லாம் இங்க ரொம்ப ஸ்பஷ்டமா காண்பிக்குது. அகாரத்தினாலையும் நாராயண சப்தத்தினாலையும் காட்டப்பட்ட எம்பெருமானுடைய தன்மைய எம்பெருமான் மாத்திரம் நினைச்சுக்க கூடாது. அதனால ஸ்ரீமன் நாராயணா சரணம் ஸ்ரீமதே நாராயணாயா அப்படின்னு ஸ்பஷ்டமா இது எம்பெருமானுடைய தன்மையே அங்க எம்பெருமான்னு காண்பிக்கிறது. ரக்ஷகனா இருக்கக்கூடிய, சர்வத்துக்கும் முதலா இருக்கக்கூடிய எம்பெருமான், சர்வ காரணனா இருக்கக்கூடிய, சர்வ ரக்ஷகனா இருக்கக்கூடிய, சர்வசேஷியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்க காண்பிக்கிறது. ஆனா அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? தனியே இருக்கானா, விராட்டியோடு இருக்கானா அப்படின்றத இந்த மந்திரம் நன்னா புரிய வைக்கிறது. ஸ்ரீமன் நாராயண சரணம் அப்படின்னு உபாய தசையிலையும் விராட்டியோடு சேர்ந்தே இருக்கா. உபய தசை பல தசையிலையும் விராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்துதான் நாம கைங்கரியம் பண்றோம். ஸ்ரீமதே நாராயணாயா அப்படின்றத நன்னா காண்பிக்கிறது இந்த மந்திரம். அத்த அறிஞ்சவர். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் சுருக்கமா சொல்லிட்டார் கிடாம்பியாச்சான் கிட்ட. கிடாம்பியாச்சான் அத்த நஞ்சியர் கிட்ட சொல்லிருக்க. நஞ்சியர் அத்த லோகத்தார் மொத்த பேருக்கும் பிரச்சாரம் பண்ணிருக்க. எம்பெருமானை சொன்ன விடங்களிலெல்லாம் பிராட்டியும் சொல்லிற்று அப்படின்னு சொல்ற. ஒரு இடத்துல பெருமாள் காரணன், பெருமாள் ரக்ஷகன், பெருமாள் உபாயம், பெருமாள் பிரம்மம், பெருமாள் பரமாத்மா அப்படின்னு பெருமாளை பத்தி சொல்றதுன்னு சொன்னா எம்பெருமானை சொன்ன விடங்களிலெல்லாம் பிராட்டியும் சொல்லிற்று அப்படின்னு உடையவர் ரொம்ப சுருக்கமா ஆணித்தரமா நிசந்தேகமா சாமானிய புத்திக்கு கூட எட்டும்படியா அதாவது தீர்ப்பு சொல்லியாகி போச்சு. அத அந்த தீர்ப்பு எப்படி கொடுத்தா, அதுக்கு என்ன மாதிரி வாதங்கள் எல்லாம் இருந்தது, எந்த வாதம் வந்து இது மாதிரி தீர்ப்புக்கு காரணமாச்சு அப்படின்றதெல்லாம் யாருன்னா பார்த்துக்கிட்டோம். தீர்ப்பு என்ன வந்து தீர்ப்பு படி நாம போவோம் அப்படின்னு அறிவிலிகள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி எம்பெருமானை சொல்லி அததான் சுவாமி தேசிகன் எடுத்து சாய்க்கிற. எம்பெருமானை சொல்லும் இடங்கள் எல்லாம் பிராட்டியும் சொல்லிற்றாம் என்ற உடையவர் வார்த்தையை ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சியர் சங்கிரகித்தார் இரே அப்படின்னு. அதாவது இந்த இரேன்றது ஹி மாதிரி பிரசித்தார்த்தம். இது எல்லாருக்கும் தெரியும். நஞ்சியர் சொன்ன விஷயம் பாஷ்யக்காரர் கிடாம்பியாச்சான் சொல்லத்தே யாருக்கும் தெரியாது. கிடாம்பியாச்சான் பல பேருக்கு சொன்னாரா அப்படின்றது தெரியாது.
ஆனா நஞ்சியர் இந்த வார்த்தையை சொன்னார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் நஞ்சியர் சங்கிரகித்தாரு. அதனால்தான் பட்டர் கூட இவாள்லாம் இன்னும் கொஞ்சம் ஒருபடி ததந்தர்பாவாத் துவாம் ந பிரதகபிதத்தே ஸ்ருதிரபி. ததந்தர்பாவாத் அந்த எம்பெருமானோட நீ அந்தர்பாவமா இருக்கிறதுனால, சேர்ந்து இருக்கிறதுனால, துவாம் உன்னை ந பிரதக் அபிதத்தே ஸ்ருதிரபி, ஸ்ருதியில கூட உன்னை தனியை சொல்லலாமா? ஏன் நீ அவனோட சேர்ந்துட்ட, அதனால உன்னை தனிய நீ பிரம்மம், நீ இது பரமாத்ம ஸ்வரூபம், அப்படி நீ உபாயம், அப்படி இப்படின்னு உன்னை தனிய சுத்தியில சொல்லவே இல்லை அப்படின்னு பட்டர் அதை கொஞ்சம் விவரிச்சார். ஆனா ஸ்ரீபாஷிகாரர் ரொம்ப சுருக்கமா எல்லாருக்கும் இப்படிலாம் இருக்குச்சே கூட பாஷையார் சம்பிரதாயத்துல இன்னும் அதை எட்டாதவாளே இருக்கா. அது எப்படி எப்படின்னு கேள்வி கேட்டு இருக்கவா இருக்கா. அவளை பத்தி நமக்கு ஒன்றும் இல்லை. பாஷைக்காரர் இவ்வளவு சுலபமா சொன்னார். அந்த சுலபமா சொன்னது வார்த்தை கிடாம்பியாச்சான் கிட்ட சொன்னார். கிடாம்பியாச்சான் பாஷைக்காரருக்கு மாதுகர கைங்கரியம் பண்ணினவர், அவரோடவே உடன் இருந்தவர், மற்றவாளை போல காலக்ஷேபம் பண்ணிட்டு சேர்த்துட்டு போனவர் இல்லை. அதனால அதிகப்படி வார்த்தையெல்லாம் அவளுடைய வார்த்தையெல்லாம் என்ன இருக்கும், விளையாட்டா சொன்னா கூட அவள்லாம் தர்மசாஸ்திரங்களை தான் சொல்லுவாளே தவிர வேற ஒன்றும் மீதி சொல்ல மாட்டார். அதனால அப்படி சாதிச்சிருக்கார். அதை நஞ்சியர் கேட்டிருக்கார், நஞ்சியர் கிட்ட சொல்றார். நஞ்சியன்றவர் வேதாந்தியா இருந்து பட்டரால திருத்தப்பட்டு இங்க வந்திருக்கார். அதனால அவர் சொல்றாரு பிரசித்தம். அப்படி இருக்க இவ்வளோ இருந்து நான் ஒத்துக்கலேன்னு சொல்றவாளை பத்தி நமக்கு அவசியம் இல்லை. அதாவது இப்படி சுத்தி சொல்லியிருக்கேன், அது சுத்தி சொல்லியிருக்குதே, சுத்தியில இப்படி இல்லையே, சுத்தி இந்த சுத்திக்கு என்ன அர்த்தம், இந்த ஸ்ரீபாஷை ஸ்ரீ சுத்திக்கு என்ன அர்த்தம், அப்ப பிராட்டிக்கு அது இல்லைன்னு தான் ஆறுது. 1980கள்ல 80கள்னா 85லாம் இல்லை, 79 80க்குள்ளேயே இருக்கும் இல்லை. அந்த மாதிரி சமயத்துல இந்த பிராட்டியை பத்தி ஒரு சர்ச்சை மாலோல வித்த சரஸ் நடக்கச்சு ஏதோ வந்துட்டு அதுல அந்த திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் பெல்ட்ல சுதர்சன பத்திரிகைன்னு வருது. பிரசித்தமா நிறைய புஸ்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கா. அவ வெளியிடாத புஸ்தகமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பிரபந்தம் வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டிருக்கா. அந்த மாதிரி புத்தூர் கிருஷ்ணமாச்சார சுவாமின்னு திருநாமம்னு நினைக்கிறேன், புத்தூர். அவர் ஏதோ வந்த போது பிராட்டியை பத்தி அதுல விவாதம் வந்தது. அதுக்காக ஒரு பெரிய விசாரம் நடந்தது. இதுல சொல்லலையே, அதுல சொல்லலையே, ஸ்ரீபாஷிகாரர் இப்படிதான் சொல்றீங்க, அப்படிதான் சொல்றீங்க. அதாவது எந்த பிரகரணத்துல என்ன சொல்லணுமோ அதை மாத்திரம் சொல்லுவார்கள். புரியுதா? எந்த பிரகரணத்துல எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லுவாளே தவிர எல்லா பிரகரணத்திலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டான். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, பல ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னா எந்த பிரகரணத்துல எந்த ஸ்டேட்டஸ் சொல்லணுமோ அந்த ஸ்டேட்டஸ் மாத்திரம் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூட சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஸ்ரீபாஷிகாரர் அங்கங்க ஒண்ணு சொன்னார், அங்க இல்லையே இங்க இல்லையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கா. அதுக்குதான் சொன்னேன், நம் போல்வார் அறிவியலா இருக்கிறவா கூட அறியறதுக்கு தான் எம்பெருமானை சொன்ன விடங்களிலெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டான். அவ்வளவுதான். பெருமாள் இப்படிப்பட்டவன்னா பிராட்டியும் அப்படிப்பட்டவன். அதனால்தான் பகவன் நாராயண அபிமத அனுரூப, எதுலேருந்து ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யா எல்லாத்திலையும் பெருமாளுக்கு அவ ஸ்வரூபத்துல, பெருமாள் கரந்தெங்கும் பரந்துடன் விபுவா இருக்கான்னா அவளும் கரந்தெங்கும் பரந்துடன். அதனால்தான் பகவன் நாராயண அபிமத அனுரூபம். அவனுக்கு இஷ்டமாவும் இருக்கா, அனுரூபமாவும் இருக்கான்னு சொல்லு. அவன் சொரூபத்தினால எங்கேயும் நிறைஞ்சவன்னா இவனும் சொரூபத்தான். அதே மாதிரி பகவன் நாராயண ஸ்வரூப ரூபம், அவனுக்கு திருவுருவம் இருக்குது, அதுக்கேற்ற பக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய திருவுருவம் இவளுக்கு ஒத்ததா இப்படின்னு ஒன்றும் போறது. சரி,
அதனால இந்த இடத்துல இதுக்கு மேல அதை விவரிக்க வேண்டாம். அப்படி அப்புறம் ஸ்ரீமன் நாராயண சரணவு அப்படின்னு சொல்றதுனால எம்பெருமான இலக்கா வச்சு பிரணவம் வந்து தனுஷாவும் ஆத்மாவை என்னது சரமாவும் வச்சு எம்பெருமான குறிச்சு எய்யணும்னு சொல்லிடுத்து. ஆனா எம்பெருமான குறித்துன்னா எம்பெருமான பற்றக்கூடிய துறை எது அப்படின்னா சரணவு அப்படின்னு. அதாவது நம் போல்வார்லாம் அவன் அனதிக்கிரமணியம், நம்ம விட்டு விலகாது இருக்கிறதுக்காக அவனுடைய திருவடியை பற்றணும் சொல்லு. அப்புறம் பிரபத்யே அப்படின்னு சொல்லி, அதாவது மகாவிஸ்வாசத்தோட பத்திரம். பசுல் கத்தவுன்ற தாத்து கத்தியர்த்தம் புத்தியர்த்தமாயி அது மகாவிஸ்வாசத்தை குறிக்கிறது. இப்படி பற்றது யார் பண்ணுவான்னா அகிஞ்சன் அதிகாரி பண்றான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்றதுனால உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி. உபாயத்தை என்னால் அனுஷ்டிக்க முடியாதுடாப்பா, நீயே தான் உன்னுடைய திருவடியை பற்ற இந்த ஒரு காரணத்தினால உன்னையே உபாயமாக வரிக்கிறே அப்படின்னு சொல்லி. இப்படி சரணாகத்தினுடைய 5 அங்கங்களையும் காண்பிச்சு சரணாகதனா இருக்கக்கூடிய சரஞ்சனா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ விசிஷ்டன் பிராட்டியோட கூடினவன்னு சொல்லி, அந்த பிராட்டி ஸ்ரீன்னு அங்க பதப்பிரயோகம் இருக்கிறதுனால ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் சொல்லல, ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிருக்கிறதுனால அந்த ஸ்ரீ சப்தத்தினால பிராட்டி புருஷகாரமும் பண்றா. எம்பெருமானோட கூட இருந்து நம்ம அனுகிரகிக்கிறது மாத்திரம் இல்ல, எம்பெருமான் புருஷத்துவ பிரயுக்தமா இருக்கக்கூடிய தண்டகரத்துவம் அவனுக்கு இருக்குமானதுனால பிராட்டி அவனை இது பண்றா, சிபாட்சி பண்றா, பரிந்துரை செய்யறா அப்படின்றதையும் காண்பிச்சு இந்த மந்திரம் தன் மந்திரமா எப்படி விளங்கிறது, மூல மந்திரத்துக்கு விசதமா மூல மந்திரத்தை நல்ல விசதீகரணமா பண்றது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கைங்கரிய பிரதி சம்பந்தியம் ஆகும்போதும் ஸ்ரீமதே நாராயணாயா அப்படின்னு பிராட்டியோட தான் இருக்கான்னு அதையும் காண்பிச்சு, ஏன்னா அதையே அப்போ அங்க மறுபடியும் ஸ்ரீமதேன்னு சொல்லணும்னு சொன்ன நாம அதாவது பொதுவா காரணம் எதுவோ அதை தான் தியானம் பண்ணணும், தியானம் எதை பண்றோமோ அதை தான் நாம போய் அடையிறோம்னு சொல்லியிருக்கு. அதனால நாம எதை அடையிறோமோ அதுதான் காரணம், இப்படியே வருது புரியுதா. அதனால அந்த இடத்துல நாம போய் அடையிற இடத்துலயும் அதை ஸ்பஷ்டமா எம்பெருமானும் பிராட்டியும் தான் இருக்கான்றத சொல்லணும். இப்போ அதுல யாருக்கும் விப்ரதிபத்தி இல்லை, பாஷ்யகார சம்பிரதாயத்துல பூர்வ கண்டத்துலதான் விப்ரதிபத்தி, பிராட்டி உபாயம் கிடையாதுன்னு சொல்றா, இருக்கட்டும். அதனால அதையும் ஸ்ரீமதே நாராயணாயா அப்படின்னு பிராட்டியோட கூடினவன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமைன்னு சொன்னாரு, அத நமசப்தம் காண்பிக்கும். என்ன நமசப்தம் காண்பிக்கிறதுன்னா சுவார்த்த சுவாதீன கர்த்திருவ போக்திருவம், இந்த செயல் புரியக்கூடியதும் அதை பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது ரெண்டும் எனக்காக பண்றேன், சுவார்த்த கர்த்திருவம் சுவார்த்த போக்திருவம், சுவாதீன கர்த்திருவம் சுவாதீன போக்திருவம். நான் என்னுடைய அதீனமாவே இந்த காரியத்தை செய்கிறேன், என்னுடைய அதீனமாவே இந்த பலனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற இந்த எண்ணமெல்லாம் இல்லாம வழுவுன்றது இதுதான் எனக்காக அப்படின்ற நான் அப்படின்ற எண்ணம் இல்லாம பண்ணக்கூடிய சுவார்த்த சுவாதீன, இதை பிராக்கெட்ல போட்டுக்கணும். கர்த்திருவ போக்திருவம் A+B பிராக்கெட் X+Y அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவை பிஏ இந்த எக்ஸோட ஒய்யோட பெருக்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி போட்டுக்கணும். சுவார்த்த சுவாதீன கர்த்திருவ போக்திருவம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்தான மந்திரத்தை நன்றாக அறிந்தவர் அப்படின்னு.
அதனாலதான் ஆள வந்தார்லாம் இந்த பாஷ்யக்காரரை இந்த மாதிரி இந்த சம்பிரதாயத்துக்கு பிரார்த்திச்சுட்டு வந்தார் தேப்பெருமானிடத்துல. அதன்படியே பெரிய நம்பிகள் நம்ம மூலமாகலாம் நடந்தது. இதுவரையில் இன்னைக்கு இருக்கட்டும், அடுத்தத்துல மேல இது பண்ணும். அதனால சன்மந்திரம் அப்படின்றது மூல மந்திரத்துக்கு அடுத்த ஸ்லோகத்துல இதுல துவய மந்திரத்தை சொன்னார்னும், அங்க ஆதி பௌதிகமான இத்தராளுடைய வஞ்சனையிலேருந்து காப்பாத்தினார், அந்த பயத்தை ஒழிச்சார்ன்றதும், இந்த இடத்துல நம்முடைய சம்சாரம் அது மேல வரப்போகுது. விஷத்தகம் விஷயலோப விஷம் நிஜாபிகி அப்படின்னு. அதனால அந்த இடத்துல நமக்கு இந்த சம்சாரமாகிற பாம்பை சம்சாரமா வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. அது அதனால அதை ஒழிக்கிறார். இதுவரையில் இருக்கட்டும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவம் ஸ்ரவோபாதீனதி வத்யான் பஜேன்சம் ஸ்ரீரங்கபூர்ண சடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.